पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். போயிட்டு இருக்க பிரகரணம் ஞான பிரகரணம் போயிட்டு இருக்கு, சாங்கிய யோகம் போயிட்டு இருக்கு. இதுல 21வது ஸ்லோகம் வாசிச்சிடறேன் நான் திரும்ப. வேதாபிநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் சபுருஷः பார்த்த கம் காதயதி ஹந்திகம். ஒரே ஒரு ஆத்மா தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுல எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது பார்ப்பவன் ஒருத்தன் தான். அதே மாதிரி ஸ்கிரீன், ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, எல்லா காட்சிகளுக்கும் ஆதாரமா இருக்கு. நிறைய கேரக்டர் வருது, எல்லாம் போகுது, ஆனா ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும் இருக்கு. இந்த விதமா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தன்னை நினைக்கும் போது அந்த காட்சிகள்ல இருக்கக்கூடிய எல்லா திருஷ்யங்களும் கேரக்டரும் பிறக்குது, இறக்குது, எல்லா காரியங்களும் நடக்குது. சொப்பனத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்துச்சு போச்சு, என்னென்னவோ நடந்துச்சு. எது நடந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்கிறவனுக்கு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னா பார்க்கிறவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. பார்க்கிற விஷயத்துலதான் எல்லாம் நடக்குது. அப்ப ஜென்மமும் இல்லை, மரணமும் இல்லை. சொப்பனத்துல யாரோ யாரையோ கொன்னாங்க, அதுல ஏதாவது உண்மை இருந்துச்சா அப்படின்னா எந்த ஒரு உண்மையும் இல்லை. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மம் நடந்துச்சு, ஒருத்தருக்கு மரணம் நடந்துச்சு, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வாஸ்தவத்துல நடக்கவே இல்லை. எப்ப தெரியுது அப்படின்னா சொப்பனத்துல இருந்து பேக்கப் ஆனதுக்கு பிறகு இது எல்லாம் தெரியுது. அதே மாதிரி எந்த புருஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய இந்த ஜாகிரத அவஸ்தையில இருந்து எவன் ஆத்மால விழிப்படைந்தானோ அவன் தான் ஞானின்னு நம்ம சொல்றோம். அந்த ஞானி புருஷன் அவன்கிட்ட கர்த்திருவம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவமும் போக்திருத்துவமும் எதுவுமே சம்பவிக்காது. அவன் எதைய ஆசைப்பட்டும் யாரையும் எதுவும் செய்ய மாட்டான், எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான். ஞானியின் இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்திருவம் வெறும் ஆபாசம். சொப்பனத்துல தெரிகிற காட்சிகள் மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். இவன் தானா இவன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். அப்ப மந்திரம் சொல்லுது, இந்த ஞானி புருஷன் யாரை கொல்லுவான், யாரை கொல்விப்பான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா அவன் எந்த கர்மத்துக்கு கர்த்தாவாக ஆவான். தான்ல நிற்கும் போது கர்த்தான்ற தன்மை சித்திக்கவே சித்திக்காது. தேகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நான் கர்த்தான்ற எண்ணம் உண்டாகுது. தேகம், இந்திரிய, மனசு இவைகள் தான் காரியம் பண்ணுது. இதோட நான் சேர்ந்து இருக்கும்போது நான் காரியம் பண்ற மாதிரி தெரியுது. எவன் இதை விவேகம் பண்ணி பிரிச்சுட்டானோ அப்ப என்ன ஆகுது, தான் வெறும் உணர்வா இருக்கேன், நான் பார்க்கிறவனா இருக்கேன், எனக்கு அந்நியமா நடக்கிற எல்லா காரியங்களும் இந்த தேகத்திலையும் மனசுலையும் இந்திரியங்களையும் தான் நடக்குது, நான் எதையும் செய்யவில்லை. இந்த தேகம் மனசு புத்தி எல்லாமே வெறும் தோற்ற மாத்திரம், வாஸ்தவத்துல இல்லை. இந்த உலகத்துல ஒரு ஆக்ஷனும் நடக்கவே இல்லை, சொப்பனத்துல மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தாவும் இல்லை, அதே நேரத்துல வேற ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் மூலமா செய்யவும் மாட்டான் அப்படின்னு இதோட தாற்பயம். இதுல சாஸ்திரார்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கோம், மெதுவா போயிட்டு இருக்கோம். இதுல முதல் தாற்பயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா போன நேற்று கிளாஸ்ல சொன்னது, ஞானியும் ஆத்மாவும் வேற வேறையா இருக்க மாட்டார்கள். இதை மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா விஷயத்தையும் அறிபவன் ஒருத்தன் தனியா இருப்பான், அறியப்படும் வஸ்து இந்த உலகத்துல தனியா இருக்கும். இந்த உலகத்துல ரெண்டு கேட்டகரி தான். ஒன்னு அறிபவன், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அறியப்படும் வஸ்துக்களா இருக்கிறது. அது ஈஸ்வரனா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இதுதான் சம்பவிக்கும். ஈஸ்வரன் வேற, தான் வேற அப்படின்னு. இதுல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என்னன்னா, இந்த ஆத்ம ஞானத்துல மட்டும் நான் அறிகின்றேன் ஆத்மாவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இல்லை. ஏன்னா ஆத்மா என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆகவே ஆகாது. அப்ப எப்படி அது அறிதல் அப்படின்னா ஆத்மாவை அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நமக்கு நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும், ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறிய முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும், ஆத்மாவா நம்ம இருக்கோம், பார்ப்பவன் தான் நான்.
நான் பார்ப்பவனா இருக்கேன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்து பார்ப்பவனா என்னை அறிகின்றேன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க உங்களை அறிஞ்சிங்க அப்படின்னா நீங்க வேற, ஆத்மா வேற மாதிரி ஆயிடும். அப்ப அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞான விஷயத்துல ஒரே ஒரு காரியம் தான் பண்ண வேண்டியிருக்கு. நானுக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது மட்டும்தான் இந்த ஆத்ம ஞான விஷயத்துல பண்ண வேண்டியது. நம்ம ஆத்மாவை அனுபூதி பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது முயற்சி பண்றோம் அப்படின்னா, எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் ஆத்மாவை ஆப்ஜெக்டா நம்ம அனுபூதி பண்ண முடியாது, அறிய முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனோம்னா எங்க நேத்தி பண்ண முடியாம ஒரு வஸ்து இருக்குமோ அவன் தான் அறிபவன். அவனை அறிபவன் வேறு ஒருத்தரும் இல்லை. பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. வித்யாதாரமரே கேன விஜானியாத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. யாக்ஞவல்ய மகர்ஷி மைத்திரேயிட்ட வந்து சொல்றார், அறிபவனை யார் அறிய முடியும் அப்படி. முக்கியமான கேள்வி எப்பவுமே வச்சுங்க. அறிபவனை யார் அறிய முடியும்? ஏன் அப்படின்னா எல்லா தேகங்கள்லயும் அறிபவன் ஒருத்தன் தான் இருக்கான். தேகங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனா அறிபவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் அறிபவன் ஒருவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்போ ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவன் ஆத்மாவாகவே இருக்கிறான். ஆத்மாக்கு அந்நியமா வேற ஒருத்தனா ஆக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மால கர்மம் சம்பவிக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மால கர்மம் சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் சம்பவிக்கணும், ஒரு கர்மம் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ஏதாவது வேணும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு கர்மம் பண்றதுக்கு நமக்கு? அப்படின்னா தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேகம் இருக்கு. கை காலு மூக்கு வாயெல்லாம் அசைச்சு ஏதாவது பண்றோம். இந்த வாக்குல பேசுற கர்மாவை பண்றோம். மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசுல கர்மாவை பண்றோம், சிந்தனை பண்றோம். அப்போ காயா வாச்சா மனசா இந்த மூணுத்துல தான் கர்மங்கள் நடக்கும். ஆனா இந்த ஆத்ம தத்துவத்துக்கு நான், வெறும் நான், அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், நிரவயவம், அவயவங்கள் இல்லாதது, குணங்கள் இல்லாதது, எந்த ஃபார்மும் இல்லை, தேகம் இல்லாதது. அப்ப அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுக்கு தேகம் இல்லை, அந்த நானுக்கு கர்மம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு இல்லை, அந்த தேகத்துக்கு வந்து அந்த நானுக்கு கர்மம் பண்றதுக்கு மனசு இல்லை. அப்ப அந்த இல்லாத காரணத்தினால இந்த நான் அப்படின்றது எந்த கர்மமும் செய்யாதது. அப்ப கர்மம் சம்பவம் எங்க நடக்குது? கர்மம் அப்படின்னா தேகத்துல கர்மம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வாக்குல கர்மம் நடக்குது, மனசுல கர்மம் நடக்குது. நான் அதை என்ன பண்றேன்? பார்க்கின்றேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பிரிச்சு பார்க்க முடியாம என்ன பண்றோம்? தேகத்துல நடக்கிற கர்மத்தை எல்லாம் நான் பண்றேன்னு கர்த்திருவத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வாக்கு பேசுறத வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுகிறேன்னு சொல்றோம். நான் பேசல, இந்த வாக்கு பேசுது, நான் பார்க்கிறேன். இந்த மனசு சிந்திக்குது, நான் சிந்திக்கிறேன்னு சொல்றோம். ஆனா நான் சிந்திக்கல, மனசு சிந்திக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப இந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வராத வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தா நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்யம், வெறும் உணர்வு மாத்திரம் தான் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சான் அப்படின்னா, அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா அவன் இடத்துல கர்மம் சம்பவிக்காது. நீங்க அவ்வளவு தூரம்லாம் போவேனா, மனன காலத்திலேயே மெதுவா 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 இது இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சு. என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார வந்து ஒருத்தன் பார்க்கறதுலயே மனசு இருக்கும். நான் பார்க்கிறவன் பாடியில காரியம் நடக்கும் போதும் அதை ஆப்ஜெக்ட் பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாதகன் வந்து மெதுவா மெதுவா கம்மியான கர்மங்கள், நிறைய கர்மங்களை வச்சுக்கிட்டு இருந்தா அதை பார்க்க முடியாது. லோகத்துல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு பரபரன்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த நானை பார்க்கவே முடியாது. ஒரு ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போற மாதிரி போயிடும். மெதுவா 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 எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வந்து மெதுவா மினிமமா எந்த கர்மங்கள் நடக்குதோ மெதுவா ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து நான் பார்க்கிறவன், என்னோட பாடி வந்து பாத்தீங்கன்னா அசைகிறது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த ஞானி புருஷன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மங்களும் அசம்பவம், சம்பவிக்கவே முடியாது. அப்ப தேகத்துல கர்மம் சம்பவிக்குது, நான் செய்யவில்லை. தேகத்துல கர்மம் சம்பவிக்குது, நான் கர்த்தா இல்லை அப்படின்ற எண்ணம் அவனுக்கு உண்டாயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப கேள்வி வருது, இந்த வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை நிறைய விதிக்கின்றனவே சாஸ்திரங்கள், இதை பண்ணு அதை பண்ணு. உலகத்துல வந்து எங்க போனாலும் டோன்ட் டூஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம படிக்கிற எல்லா வித்யாவும், எந்த வித்யாவா இருந்தாலும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் இதை செய், இதை செய்யாது, இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு.
அப்ப ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சித்திக்காது அப்படின்னா அப்ப யாருக்கு வந்து கர்மம் அப்படின்னா அஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் கர்மம் சித்திக்கும். அந்த அஞ்ஞானிகளுக்கு கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேதாந்தம் படிக்க ஒரு 80-85 பேர் நம்ம இங்க கூடியிருக்கோம். நான் உங்களுக்கு என்ன பிரெஸ்கிரைப் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதாச்சாரியார் பண்ண போறாரு 31வது ஸ்லோகத்துல இருந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா கண்ட கர்மங்களை வந்து பண்ணாத, ஒரு லிமிட் பண்ணிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லுது. எல்லா கர்மத்தையும் பண்ணோம் அப்படின்னா, ஊர்ல இருக்கிறத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்ல வந்து நிக்கவே முடியாது. ஆச்சாரிய சொல்றாரு ரொம்ப கஷ்டம்ன்ற. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்ல நிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடியவே முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அநேக கர்மங்கள் சொன்னாலும் கூட வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு லிமிட் பண்ணிக்கிட்டே வருது. மெதுவா 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 கர்மங்களை கம்மி பண்ணிக்கிட்டே வருது. எந்த கர்மத்தை அவசியம் பண்ணணும், காமியம் சதா வரிசையேத்துன்னு இருக்கு. ஆசைப்பட்டு எந்த கர்மத்தெல்லாம் பண்றோமோ அதெல்லாத்தையும் விடு. பிராயஷ்சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விடு. நித்திய கர்மங்கள் இந்த பாடிக்கு என்ன அவசியமா இருக்கோ நித்திய கர்மங்களை மட்டும், நைமித்திக கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, வேற எதையுமே பண்ணாத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த கர்மங்களை பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும்னு வேதாந்திகளுக்கு சொல்றோம், வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல இந்த கர்மங்கள் யாருக்காக அப்படின்னா உலகத்துல ஆத்மானு ஒண்ணு இருக்குன்னு தெரியாத யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் புண்ணியம் பண்றேன், நான் பாப்பம் பண்றேன் அப்படின்னு எவன் தன்னை நினைக்கிறானோ, நான் புண்ணியம் பண்ணி புண்ணியத்தை அனுபவிப்பேன், பாப்பம் பண்ணி துக்கத்தை அனுபவிப்பேன் எவன் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கருமங்களை விதிக்கின்றன. சாஸ்திரம் உள்ள போக போக போகவே வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லைன்னு ஒருத்தன் நினைச்சிட்டானா அவனுக்கு கர்மம் இல்லாம போகுது. சாஸ்திரம் சொல்லுது அவனுக்கு கர்மங்கள் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் நேற்று பாட்டத்துல லாஸ்ட் பேராகிராஃப் நான் நேற்று படிச்சதை சொல்றார். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்னா, என்னப்பா டிஃப்ரெண்ட் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்னப்பா டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷல் ஒரு கான்செப்ட் இங்க இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திர வித்யாவை படிக்கிறான். பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசுல யஜ்ஞோபவீதத்தை கொண்டு போய் விட்டு பாடசாலையில அவனை விடுறாங்க, வேதம் படிக்கிறான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு 6 வயசுல போய் பிளே ஸ்கூல்ல விடுறோம். மெதுவா மெதுவா கிண்டர் கார்டன், அதுக்கு அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன் நடக்குது, காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் முடியலாம். ஒரு 18-20 வயசுல வந்து ஒருத்தன் காலேஜ் முடிக்கிற மாதிரியே வேத பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வேத பட்டணம் நடக்குது, முடிஞ்சது. யார் யார் என்ன என்ன படிச்சானோ அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் அவன் புத்தியில இருக்கும். எப்பவுமே என்ன பண்ணுவான், வேதம் படிச்சவன் என்ன பண்ணுவான், ஒரே பரபரப்பரன்னு இருப்பான். எப்படா வந்து நமக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. வேதம் படிச்சவன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அவனுடைய அக்னிஹோத்திராதி கர்மங்களை எல்லாத்தையும் குருநாதர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா திரவியங்களையும் சேர்த்து நித்திய அக்னிஹோத்திரத்தை அவன் ஆரம்பிப்பான் குழந்தை பெற்றதுக்கு பிறகு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சவன் என்ன பண்ணுவான், அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் படிச்சானோ அதை வந்து ஒன்று வேலைக்கு போவான், இல்லைன்னா சொந்தமா அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிப்பான். இதுதான் நடக்குது. அப்ப எந்த ஞானமா இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற ஞானம் எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் என்ன பண்ணுவோம், எங்க ஃபர்ஸ்ட் ஞானம் உண்டாகுது, புத்தியில ஞானம் உண்டாகுது. எந்த அறிவு இருந்தாலும் எந்த ஞானம் இருந்தாலும் அது புத்தியில உண்டாகும். அந்த ஞானம் உண்டான மாத்திரத்திலேயே அந்த புத்தியில வந்து 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு புத்தேர் ஞானம், ஞானம் இருக்கு. கூடவே அதே புத்தியில தான் அபிமானம் அப்படின்ற அகங்காரமும் இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்யாவை ஸ்வீகாரம் பண்றோமோ அப்போ நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அப்படின்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் படிச்ச விஷயத்துல அபிமானம் வந்துடுது. அபிமானம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்றான், அந்த காரியத்தை அவன் பண்றான், நான் கர்த்தா அப்படின்ற அபிமானத்தோட எனக்கு இது செய்யத்தக்கது. ஒரு டாக்டருக்கு படிச்சவன் என்ன பண்ணுவான், நான் ஆபரேஷன் பண்ணணும், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைப்பான். ஒரு வக்கீலுக்கு படிச்சவன் நான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா வாதாடணும்னு நினைப்பான். இதே மாதிரி எல்லாரும் எதை எதை அறிந்தார்களோ அதை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு மனசுல தோணும். நான் ஏதாவது யூடியூப்ல பார்த்துட்டே இருப்பேன் சில சமயம், நல்ல பாலக்கு கீரை வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை பண்ணணும் அப்படின்னு ஒரு இது தோணுன மனசுல ஒரு ஞானம் வந்த உடனே எப்ப பண்ணலாம் அப்படின்னு தோணும். எனக்கு ஏகப்பட்ட உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சமையல் ஐட்டத்துல ஏகப்பட்ட ஐட்டம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு.
ஒரு கோயிலை பார்த்தோன்னா ஏகப்பட்ட கோயிலை பார்த்து வச்சிருக்கேன், எப்பெல்லாம் அந்த பக்கம் போகும்போதும் அந்தந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. எதை தெரிஞ்சாலும் எனக்கு இது தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாவே நமக்கு இமீடியட்டா என்ன வந்துருது, அதை அடையணும். இதான் விஷயம். புத்தியில உண்டாகக்கூடிய எல்லா ஞானங்களும் ஒன்னு கர்த்திருவத்தை அபிமானத்தை உண்டு பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த விஷயத்தை அடையறதுல தான் உங்களை எல்லாத்தையும் தூண்டும். வேதத்தோட பூர்வபாகம் எல்லாம் அதுக்காக இருக்கு. உபாசனா வரைக்கும் இருக்கிறது எல்லாம் அதான், கர்மமும் உபாசனைகளும் அதுக்காக. உலகத்துல இருக்கிற எல்லா வித்தியைகளும் அதுக்காக தான். ஆனா ஒரே ஒரு வித்யா மட்டும் சொல்லுது. என்ன வித்யா? நஜாயதே மிரியதே வா கதாச்சித். இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த மந்திரங்கள் எல்லாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆத்ம பிரகரண மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை அப்படின்னு சொல்லுது. மற்ற உலகத்துல இருக்கிற எல்லா வித்தியாவும் நீ கர்த்தா நீ போக்தா அப்படின்ற எண்ணத்தை உண்டு பண்ணி ஒரு கருமத்துக்கு காரணமா ஆகுது. அதே நேரத்துல இந்த ஆத்ம ஞானம் மட்டும் நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, நீ எதுவும் இல்லை, நீ வெறும் சுத்த சைத்தன்யமா இருக்க அப்படின்னு சொல்லுது. வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கருமத்துல பிரவருத்தி பண்ண வைக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கருமத்துல பிரவருத்தி பண்றத தடுக்குது. இதுதான் டிஃபரெண்ட். அப்ப ஒரு ஞானி புருஷன் பாத்தீங்கன்னா கருமத்துல ஈடுபட மாட்டான். ஒருத்தன் ஞானியம் மெதுவா சிரவண ஞானம் வந்ததுக்கு பிறகே ஒருத்தருக்கு பரோட்ச ஞானம் வந்துருச்சு. அந்த பரோட்ச ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? பரோட்சம்னா என்ன அர்த்தம்? தெளிவா தெரிஞ்சு போச்சு, நான் பாத்தீங்கன்னா பார்ப்பவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த பார்ப்பவன்ல நிக்கிறதுக்கான முயற்சி தான் அவர் பண்ணுவார் ஒழிய அவர் கர்மத்தை பண்ண மாட்டார். நிறைய பேர் வேதாந்தம் படிச்சுட்டு ஏகப்பட்ட கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்னும் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். சரியா படிக்கல, மக்கு ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஞானத்தை அபியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, நான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கர்மத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா தான்ல நிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுவான், ஞான அபியாசத்தை பண்ணுவான். அது தெரியாதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்தோட இருந்துகிட்டு நிறைய விவகாரங்கள்ல காரியங்கள்ல பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுதான் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறார். இந்த ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்துன்னு சொல்ற மந்திரங்கள் எல்லாம் வேதா விநாசினம் நித்தியம் யகேன மஜமவ்யம் சொல்ற இந்த குறைஞ்சபட்சம் 17வது மந்திரத்துல இருந்து போயிட்டு இருக்கு. இது எல்லா மந்திரங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே ஆத்மாவை பத்தி மட்டும் போதம் பண்ணுது. இந்த ஆத்மாவை தெரிஞ்சதுக்கு பிறகு இத பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் நமக்கு வராது. ஒரு எண்ணமும் உங்களுக்கு உண்டாகாது. அப்படி உண்டாகல அப்படின்னா உங்களுக்கு வித்யா செரிமானம் ஆயிருக்குன்னு அர்த்தம். எனக்கு உடனே பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான பரோட்ச ஞானம் உண்டாகலை அப்படின்னா புத்தியில உடனே பாத்தீங்கன்னா புதுசா வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துக்கும் இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் படிச்ச மாத்திரத்துல ஒரு உள்ளுக்குள்ளார பரவசம் உண்டாயிட்டு ஐயோ இதை யாராவது கிடைச்சா சொல்லலாமே அப்படின்னு வெளியில போய் யார்கிட்டயாவது சொல்றதுக்கு தேடுவோம். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் இதை பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம். இந்த புத்தியில எந்த ஞானம் உண்டானாலும் அது பாத்தீங்கன்னா சாஸ்திர ஞானமா இருந்தாலும் கூட அதையும் நம்ம என்ன பண்ணணும், வெளியில சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப புத்தியில புரிஞ்சுக்கிறதெல்லாம் நான் புத்தியை கடந்தவன் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் உணர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த காரியமும் அங்க முடியவே முடியாது அப்படின்னு தெரியும். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சு. கிந்து இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. கிந்துனா ஆனால், ந அகம் கர்த்தா ந போக்தா இத்தியாதி. நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் செயலை செய்பவனும் இல்லை, நான் செயலுக்கான பலனை அனுபவிக்கின்ற போக்தாவும் இல்லை. புண்ணியம் பண்ணா சுகம், பாப்பம் பண்ணா துக்கம். இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. நமக்கு தொடர்ந்து காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த எண்ணத்தோட பண்றோம்? எல்லாத்து எண்ணத்திலையும் வெளியில தெரியாது. நான் அகம் கர்த்தான்ற எண்ணம் வெளியில இல்லை, அதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அகம் கரோதி இது அகங்காரா. நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் பாத்தீங்கன்னா பேஸா இருக்கிறது இந்த புத்தியில. ஞானம் உண்டாகிற காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தாட் பாத்தீங்கன்னா பேஸ் தாட்டா இருக்கிறது. நான் ஜீவன் பேஸ் தாட். நான் ஜீவன் நான் ஜீவன் நான் ஜீவன்லாம் தோணாது, அது பேஸா இருக்கிறது. அதுக்கு மேல நான் கர்த்தான்றது ஒவ்வொரு க்ஷணமும் போகாது, அது பேஸ்.
எந்த தாட்டு உண்டானாலும் நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்ற அந்த பேஸ்ல இருந்துதான் எந்த தாட்டுமே நமக்கு உண்டாகும். அப்ப நான் கர்த்தா நான் போக்தா இத்தியாதி ஆத்ம ஏகத்துவ அகர்த்திருத்வாதி விஷய ஞானாத் அந்யத் ந உபபத்யதே. நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை. ந அகம் கர்த்தா ந அகம் போக்தா. நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை. அப்ப நீ யாருப்பா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? நான் ஆத்மாவா இருக்கேன். அப்ப ஆத்ம ஏகத்துவம் என்ன அர்த்தம்? நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கேன். எல்லா தேகத்திலையும் நான் 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 இருக்கேன். அந்த நான் ஒரே நான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏகத்துவ அந்த ஒரே ஒரு நான் தான். அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அகர்த்திருத்வாதி. அகர்த்திருத்வாதினா கர்த்தா இல்லை, போக்தா இல்லை முதலிய இந்த ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் என்னிட்ட இருக்கு அப்படின்னு விஷய ஞானாத் இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு அந்நியத்து ந உபபத்தியத்தை. அப்ப என்ன ஆகும்? இந்த ஞானத்தை படிக்க 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 வேதாந்த சிரவணம் மனனம் பண்ண 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 நமக்குள்ளார என்ன வரணும் அப்படின்னா நான் தான் எல்லா தேகத்திலையும் நானா இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா வெறும் அறிவு, வெறும் உணர்வா இருக்கிறது. அது எந்த காரியத்துக்கும் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை. நான் அச்சல தத்துவம், அவிநாசி தத்துவம், பிறப்பில்லாதது, இறப்பில்லாதது அப்படின்னு இந்த லட்சணங்கள் எல்லாம் தன்னிடத்தில் அவன் பார்க்க ஆரம்பிப்பான். எந்த கருமத்திலையும் அவனுக்கு பிரவருத்தி உண்டாகுமான்னு கேட்டீங்கன்னா அந்நியத்து ந உபபத்தியத்தை. வேறு எந்த காரியமும் அவனிடத்துல பொருந்தவே பொருந்தாது. இது ஏஷ விசேஷ உபபத்தியத்தை. இதுதான்ப்பா விசேஷம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஞானங்களும் கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்கும். நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு. அதே நேரத்துல இந்த வேதாந்த ஞானம் மட்டும் என்ன பண்ணும்? கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்காம போயிடும். இதான் ஸ்பெஷல். மற்ற தரிசனங்களுக்கும் உலகியல் மனிதர்களுக்கும் இந்த ஞானத்தை ஸ்வீகாரம் பண்றவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தான். யக புனக அடுத்த பேர யக புனக கர்த்தாகம் இது வேத்தி. இந்த ஞானி புருஷனுக்கு அந்நியமா எவன் பாத்தீங்கன்னா எவன் கர்த்தாகம் இது வேத்தி, எவன் தன்னை கர்த்தா என்று அறிகின்றானோ, தன்னை கர்த்தா என்று அறிகிறானோ, ஆத்மானம்னா தன்னை கர்த்தா என்று எவன் அறிகிறானோ தஸ்ய அவனுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப எளிமையான மனிதர்களோட நான் நிறைய பழகிட்டு இருக்கேன். என்னை சுற்றி நிறைய பாட்டிங்க இருக்கு. நிறைய பாட்டிங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லா இடத்துலையும் ரோட்ல ஃபுல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா பெக்கர்ஸ் தான். ஏதோ வசதி இல்லாமல் ஏதோ குடும்பத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் வந்தவங்கலாம் அப்படியே இங்கே திருவண்ணாமலையில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மனசை அவங்க என்ன நினைக்கிறாங்க, எந்த மாதிரி சிந்தனை இருக்குது, இதெல்லாம் பார்ப்பேன். என் சுற்றி இருக்கிற பாட்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி என்ன வேணும் உனக்கு? காசு கொடு சாமி. சரி என்ன பண்ணுவேன்? காசு என் பேத்தி கொண்டு போய் கொடுப்பேன் சாமி. நேற்று கூட ஒரு பாட்டி தான் சொல்லு, ரோட்டில் 85 வயசு ஆயிடுச்சு, ரோட்டில் இருக்கு, மரணம் எப்போ சம்பவிக்கும்னு தெரியாது. அந்த பாட்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கொண்டுட்டு போய் ஏதாவது கிடைச்சிதுன்னா கொண்டுட்டு போய் என் பேரன் பேத்திக்கு கொடுக்கணும் அப்படின்ற அபிமானம். எல்லா ஜீவராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்க சாமி, நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு. கர்த்தவியம், மம கர்த்தவியம். ஒரு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த மாத்திரத்தில் என்ன கர்த்தவியம் வரும் அப்பா அம்மாவுக்கு? இந்த குழந்தைய எப்படியாவது நல்லா படிக்க வச்சு நல்லா கரை சேர்க்கணும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தவியம். ரோட்டில் இருக்கிறவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மனிதர்களுக்கும், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்குன்னா நான் கர்த்தான்ற எண்ணம் பேஸா இருக்கு. அதனால எனக்கு இது கர்த்தவியம், எனக்கு இது செய்யத்தக்கது, என்னோட டியூட்டி இது, நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மம இதம் கர்த்தவியம் இது எனக்கு செய்யத்தக்க டியூட்டி அப்படின்னு அவசியம் பாவினி புத்திகி சியாத் கண்டிப்பா உண்டாகுன்றார் சங்கரர். அவசியம் பாவினி, எல்லா புத்திக்குள்ளாரையும் ஞானம் உண்டாகாத வரைக்கும், அகம் ஆத்மான்ற ஞானம் உண்டாகாத வரைக்கும் அந்த புத்தியில எனக்கு நான் கர்த்தா, எனக்கு இது செய்யத்தக்கதுன்ற எண்ணம் உண்டாயிட்டே இருக்கும். இப்ப நான் இருக்கேன், இப்ப நல்லா உங்களுக்கு ஞானத்தை பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஞானம் என்னது? பரோட்ச ஞானம். என்கிட்ட நல்ல திருடமான பரோட்ச ஞானம் இருக்கு. என்ன காரியம் எடுத்திருக்கேன்? என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு, எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதை முடிக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சங்கர பாஷ்யத்தை நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல போட்டுட்டோம் அப்படின்னா யாராவது வரவங்களுக்கு இந்த லோக கைங்கரியமா நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன கர்த்தவியம் இருக்கு? இதை எப்படியாவது சங்கரரும்
இந்த வேதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கேன், இது எப்படியாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிடணும். அப்போ எனக்குள்ளாரையும் கர்த்தவியம் இருக்கு, எப்படியாவது இந்த பிரஸ்தான திரயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகமாக ஆக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த வேதாந்தம் கொஞ்சம் உள்ளே போக போக விசாரம் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நடந்தால் நடக்குது, நடக்காட்டி போகட்டும் போகும். என்ன ஆகிப்போச்சு, கர்த்தவியத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அதையும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ கர்த்தவியம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி பரியந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தவியம்ன்றது எல்லா மனிதர்களிடத்திலையும் இருக்கும். விதவிதமான கர்த்தவியம். ஒருத்தருக்கு குடும்பத்தை பற்றின கர்த்தவியம், ஒருத்தருக்கு வந்து தேசத்தை பற்றின கர்த்தவியம், இந்த லோக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தத்துவத்தை போதிக்கணும்னு கர்த்தவியம். எல்லாத்துக்கும் கர்த்தவியம் இருக்கு. அவங்கவுங்க டியூட்டின்னு ஒன்று மனசுக்குள்ளார வந்துடுது. இதே அனுபூதிமான் ஏதாவது சொல்லுவானான்னு கேட்டீங்கன்னா, அனுபூதிமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே பொய்யாச்சு, சொப்பனமாச்சு, இங்கே என்ன பண்ண வேண்டியது, இது எல்லாம் பூர்ணமாக தான் இருக்கு, பூரணத்தில் ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை, பிரம்மஸ்வரூபமாக எல்லாம் இருக்கு, இங்கே குறையே இல்லை, அவன் குறையே பார்க்க மாட்டான். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இது நடக்கணும், அதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட புத்தியிலையும் இந்த அவசியம் பாவினி புத்தி இஸ்யா, கண்டிப்பாக நான் இதை பண்ணணும்ன்ற புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவானது எல்லா புத்தியிலையும் உண்டாகும். ததபேக்ஷையா, அதை சார்ந்து தான் ச அதிகிரியதே இது, அவன் அந்தந்த கருமத்துக்கு அதிகாரி ஆயிடலாம். இப்போ நான் சொல்கிறேன், யாருக்கு இந்த எண்ணம் வரும், எனக்கு படித்து கொடுக்குற சாமர்த்தியம் இருக்கு. என்னோட குருநாதர் சொல்லிருக்காரு, ஏன்பா பக்திருத்துவம் வந்து எல்லாருக்கும் சித்திக்காது, 1000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 1000 பேர்த்துல ஒருத்தருக்கு தான் இந்த வேதாந்தம் சொல்றதுக்கான சாமர்த்தியம் வரும். அதனால நீ வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை நிப்பாட்டாத, பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இரு. என்னோட ஆச்சாரியர் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு பாடத்தை, என்ன காட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவர் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்திருத்துவம் வந்து எல்லாத்துக்கும் சித்திக்காது, அதனால பண்ணு. அப்போ அதிகாரியா ஒருத்தன் இருக்கானா, அந்த அதிகாரியா இருந்துக்கிட்டு அந்த கர்மத்தை அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் அதிகாரி ஆயிடுறான். எல்லா இவங்களுக்கும் வேதாந்திகளுக்கும் என்ன இருக்குன்னா, எப்படியாவது இதை காப்பாற்றணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு கர்த்தவியம் வந்துடும். அப்ப அவன் அதிகாரி ஆகின்றான். அதிகாரி ஆனதுக்கு பிறகு இது தம் பிரதி கர்மாணி, அவர்கள் குறித்து தான் கர்மங்கள் சொல்லப்படுது. ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களை பாதுகாக்கிறது, அவங்களை வளர்க்கிறது கர்த்தவியம். சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் விசாரம் பண்றது கர்த்தவியம், பிரணவ ஜபத்தை பண்றது கர்த்தவியம், குரு சேவா பண்றது கர்த்தவியம். ஒருத்தருக்கு ஆர்எஸ்எஸ் காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை காப்பாற்றணுன்ற கர்த்தவியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்த்தவியம். அப்போ அவங்க அந்தந்த கர்மத்துக்கு அதிகாரியாக ஆகிறார்கள், அவர்களுக்கு தான் கர்மமானது சொல்லப்பட்டிருக்கு. சச்ச அவித்வான். சொல்லுங்கம்மா. இப்ப அதுதான் சொல்றேன் நான். இப்போ என்னன்னா, எந்த பாவத்துல பண்றோன்றது. இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட குருநாதர் இதை சொல்லியிருக்காரு, என்னோட குருநாதர் ஆக்ஞா பண்ணியிருந்தார், யார் வந்தாலும் வேதாந்தம் சொல்லி கொடுன்னு என்னோட சுவாமிகிட்ட இருந்து ஆக்ஞா, சன்னியாசம் எடுக்கும்போது. அப்போ அது மாதிரி தான் 10 வருஷமா பாடம், 10-15 வருஷமா பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். யார் வந்தாலும் பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நியமம். அப்போ அந்த நியமத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். மெதுவா நான் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு இதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். இதுலேருந்து ஒரு ஈல்டு இன்னும் எடுக்கலை நான். இன்னும் ஒரு ஈல்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேதாந்தம் படிச்சு கொடுத்ததுல இருந்து நான் எடுத்ததுல, நான் கொடுத்தது தான் அதிக மொழியை, நான் எடுத்ததே இல்லை. இங்க எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஈஸ்வர அர்ப்பணம் தான் பண்றோம். எனக்கு இந்த லோகத்துல இருந்து எதுவுமே தேவையில்லை. அப்ப என்னது, என்னோட சிரவணம் பண்றேன், என்னோட மனனம் பண்றேன். சிரவண மனனம் எதுக்காக, தான்ல நிக்கிறதுக்காக தான் பண்ற மொழிய. இப்ப நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன், நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க, சுவாமி எதையுமே எதிர்பார்க்காம பாடம் படிச்சு கொடுக்குங்க. இல்லை, அனுபூதிக்கு போற முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு டார்கெட் இருக்கு, நமக்கு லட்சியம் ஒன்று இருக்கு. எனக்கு என்ன லட்சியம் இருக்கு அப்படின்னா, எப்படியாவது அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கத்துல மற்றவங்களுக்கு வந்து வேற வேற விஷயங்கள் இருக்க மாதிரியே இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்றவனுக்கும் கூட என்ன இருக்கும், நானா நிக்கணும்ன்ற அந்த லட்சியம் இருக்கும். அதுக்கு பேரு ஆத்ம காமகான்னு பேர். பிரகதாரண்ய மந்திரம் சொல்லுது, ஆத்ம காமக, ஆப்த காமக, அகாமக, நிஷ்காமக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. வேதாந்தம் படிக்க வரவங்களுக்கெல்லாம் உலகத்துல காமம் இருக்கக்கூடாது. அப்ப எதை அடையறதுக்கு காமம் அப்படின்னா, வேதாந்தம் படிக்க வந்ததுக்கு பிறகு நானும் அடையணும், எப்படியாவது நான்ல நிக்கணும் அப்படின்னு கரும் அந்த காமம். அடைஞ்ச பிறகு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காமம்ன்றது போய் ஆப்த காமனா ஆயிடுறான், அடைஞ்சவனா ஆயிடுறான். அடைஞ்சவனுக்கு காமம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அடைஞ்சவனுக்கு காமமே இல்லாதவன் நிஷ்காமனா ஆயிடுறான், அகாமனா ஆயிடுறான்.
அப்போ சிரவணம் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், எப்படியாவது நல்ல முறையில் அந்த வேதாந்தத்தை நல்லா சிரவணம் பண்ணணும், காமம். மனனம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும், இப்ப நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா மனனம் போயிட்டே இருக்கு, எப்படியாவது இந்த மனனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நேர்த்தியாகி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன் அப்படின்னு நான்ல நிக்கணும், லாஸ்ட்ல நான்ல வந்து நிக்கணும்னு அந்த பிரயத்தனத்துல போயிட்டே இருக்கு. நின்னவனுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தான் நின்னவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மந்திரம் சொல்ல போகுது, எஸ்து ஆத்ம ரதிரேவஸ்தியாத் ஆத்ம திருப்தமானவ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்தியதே அப்படின்னு கீதால சொல்ல போறார் ஆச்சாரியர் 3வது சாப்டர்லயே சொல்ல போறார். அப்போ தான்ல நின்னவனுக்கு அடைய வேண்டியதுன்னு கூட ஒண்ணு இல்லாம போயிடுது. ஆனால் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் எவ்வளவு லிஸ்ட் இருக்கு பாரு, லிஸ்ட் போயிட்டே இருக்கு. சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேனு காமஸ்டமே. நான் வந்து உங்களுக்கு சமக்க பிரஷ்னத்தை படிச்சு காட்ட போறேன். சமக்க பிரஷ்னத்துல கேட்கறது வந்து ருத்ர சமக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட பார்த்து என்னெல்லாம் கேட்குதுன்றீங்க, 11 அணுவாக்கத்துக்கு எனக்கு இதை கூட அதை கூட இதை கூட அதை கூட, நமக்கு தெரியாததெல்லாம் கேட்குது. நமக்கு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியது ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. நான் இதை அடையணும் அப்படின்ற லிஸ்ட். அதை அடையறதுக்காக ஒரு கர்மா பண்ணணும்னா ஒரு கர்த்திருவம் இருக்கும். அப்ப கர்த்திருவமும் போக்திருத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு சன்னியாசியா இருக்கிற நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை அடையலாமா அப்படின்னு எண்ணம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வேற எண்ணம், எனக்கு அடைய வேண்டியது வேற. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலரா இருக்கிறவருக்கு எப்படியாவது மந்திரி ஆகணும்னு எண்ணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டு எந்தெந்த கருமத்துக்கு யார் யார் அதிகாரியோ அவன் அந்தந்த கருமத்தோட பலனை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு அதிகாரியா தன்னை நினைச்சுக்கிட்டு எனக்கு இது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட கருமத்துல ஈடுபடுவோம். அப்ப யாருக்கு கருமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதி அடைஞ்சவனுக்கு கருமா இல்லவே இல்லை. அனுபூதி அடையாத வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான கருமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கண்டிப்பா கருமம் பண்ணியே ஆவாங்க, கர்த்திருவத்தோட பண்ணி ஆவாங்க. நான் சன்னியாசி, நான் மனனம் பண்றவன் அப்படின்னு நான் மனனம் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு லட்சியம் என்னது, எப்படியாவது மனனம் நல்ல முறையில நடக்கணும். இதுவும் ஆசை தானே. தான்ல நிக்கணும், அதுவும் ஆசை தானே. தான்ல நின்னவனுக்கு ஆசை பூர்த்தி ஆயிடுச்சு, அவனுக்கு இருக்காது. அப்போ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஞானி புருஷனை தவிர்த்து மற்றவங்க எல்லாத்துக்கும் கர்மங்கள் சித்திக்கின்றன. சச்ச அவித்வான், அந்த அவித்வான் அஜ்ஞானி, தன்னை கர்த்தா என்றும் போக்தா என்றும் எவன்லாம் நினைக்கிறானோ அந்த அஜ்ஞானியானவன், அவனை பத்தி தான் மந்திரம் சொல்லுது. உபௌதௌ ந விஜானீதஹ, அவர்கள் 2 பேரும் அறியவில்லை. தன்னை கர்த்தா என்று எவன் நினைக்கிறானோ அவனும் அறியவில்லை. தன்னை எவன் வந்து பாத்தீங்கன்னா போக்தா என்று ஆப்ஜெக்ட்னு நினைக்கிறானோ, நான் புண்ணிய பாப்பங்களை அனுபவிப்பவன் நினைக்கிறானோ அவனும் கூட அறியவில்லை அப்படின்னு 19வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னது ஆச்சாரியர் இங்க கொண்டு வர. அப்ப எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தாவும் இல்லை, சரீரத்தில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, ஆபாசம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் ஞானி. எந்த கருமத்தோடையும் இந்த தேகத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கர்த்திருவம் வந்துடும், போக்திருத்துவம் வந்துடும், நம்ம கண்டிப்பா அஜ்ஞானியா தான் இருப்போம். அவங்கள பத்தி தான் 19வது மந்திரத்துல உபௌதௌ ந விஜானீதஹ, தன்னை கர்த்தா என்று நினைப்பவனும் தன்னை போக்தா என்று நினைப்பவனும் இந்த ஆத்மாவை அறியவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் விசேஷிதஸ்ய விதுஷா கர்ம ஆபேக்ஷ வச்சனாத் கதம் ச புருஷ, இதை தான் 19வது மந்திரத்துல சொன்னதை தான் இங்க 21வது மந்திரத்துல சங்கர ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார், தன்னை அறிந்தவன் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு தன்னை அறிந்தவன் எப்படி அந்த ஞானி புருஷன் கருமத்தை செய்வான், எவனை வந்து பாத்தீங்கன்னா கொல்வான், எவனை கொல்விப்பான் அப்படின்னு அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா 21வது மந்திரத்துல ஆக்ஷேபமா வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார். எப்படி அவன் கர்மத்தை பண்ணுவான், தன்னை ஆத்மானு தெரிஞ்சவன் எப்படி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்ணுவான் அப்படின்னு கேள்வி கேட்கிற வச்சனம். இது ஆச்சாரியா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நிகமனத்துக்கு வர, கன்க்ளூஷனுக்கு வர. தஸ்மாத், ஆகையினால் விசேஷிதஸ்ய அவிக்ரிய ஆத்ம தரிசினா, விசேஷித்ததுன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடியது எது, இந்த உலகத்திலேயே ஸ்பெஷல் எதுப்பா அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம். இந்த ஆத்மாவை அறிந்தவன் எப்படி அறிஞ்சிருக்கான், அவிக்ரிய ஆத்ம தரிசினா, எவன் தன்னை விகாரம் இல்லாத அச்சல தத்துவம், நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, நான் பார்ப்பவன், வெறும் பார்ப்பவன்,
என்னிடத்துல எந்த மாறுபாடும் இல்லை, விகாரமும் இல்லை, நான் பிறக்கலை இறக்கலை, எந்த இதுவும் ஆகல, இது எல்லாம் தேகாதிகளுக்கு நடக்குது அப்படின்னு எவன் தன்னை பார்த்தீங்கன்னா அவிக்கிரிய ரூபமா, அவிக்கிரியம்னா விக்கிரியம் அப்படின்னா விகாரம், அவிக்கிரியம் அப்படின்னா விகாரம் இல்லாதது, தன்னை விகாரம் இல்லாம அகம் அகம் அகம்னு வெறும் கான்சியஸ்னஸா தன்னை அறிகிறானோ அது அப்படிப்பட்ட ஆத்ம தரிசினக விதுஷோ. அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானிக்கு முமுக்ஷோஹோச்ச ரொம்ப ஹைலைட் பண்ணிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தம் படிச்சுட்டு வேற ஏதாவது முமுக்ஷுவா இருக்கும் சாமி, நான் வேற ஏதாவது வேலை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுக்ஷுக்கும் என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மங்களும் இல்லை. முமுக்ஷோகச்ச சர்வ கர்ம சந்நியாசே ஏவ அதிகாரக. இது எப்பவுமே தஸ்மாத்துன்னு போட்டு சொல்லிச்சுன்னா ஒரு கன்க்ளூஷன் அர்த்தம். எல்லாம் விசாரம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஆகையினால் அப்படின்னு போட்டு ஒன்று வந்துடும். அதை நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே அந்த கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுக்கணும். நீங்க யாராவது முமுக்ஷுவா இருந்தீங்க அப்படின்னா, நான் பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் முமுக்ஷுவா இருக்கேன், என்னோட சிஷ்யர்கள்லாம் பாடம் கேட்குறாங்க, இதுல நிறைய பேர் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க முமுக்ஷுவா இருந்து. அப்ப முமுக்ஷுவா இருக்கீங்கனாலோ ஒருவேளை ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவனா இருக்காங்க, அப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்ம சந்நியாசே ஏவ அதிகாரம். அவர்களுக்கு என்னப்பா எதுலப்பா ரைட்ஸ் இருக்கு, அதிகாரம்னா ரைட்ஸ், எதுல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா கருமங்களையும் விடுதல்ல மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, கருமத்தை பண்றதுல அதிகாரம் இல்லை. அப்ப ரெண்டு கேட்டகரிக்கு கர்மம் சம்பவிக்காது. ஒருத்தர் சர்வத்தையும் முடிச்சவர், ஆத்மாலே நின்றுட்டார், அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ரமண பகவான் மாதிரி யாராவது அனுபூதிமானா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம முமுக்ஷுவா இருக்கோம், ஆத்மாவை அடையணும்னு எண்ணம் இருக்கு அப்படின்னா, இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா சிரவணம் பண்றது, சிரவணம் பண்ணதை மனனம் பண்றது, மனனம் பண்ணதுல நிக்கிறது, நிதித்தியாசனம் பண்றது, அது மூலமா பாத்தீங்கன்னா அனுபூதி ஆகிறது, தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, ஆத்ம ஞான நிஷ்டை. இதுக்கு அந்நியமா வேறு எந்த கருமங்களும் முமுட்சுக்களுக்கு இல்லை. அந்த முமுட்சுக்களுக்கு இல்லை அப்படின்னும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம் பண்ணிக்கணும். யாரு பாத்தீங்கன்னா யாக்ஞவல்க்ய மகரிஷி பாத்தீங்கன்னா தன்னோட 2 மனைவிகளையும் விட்டுட்டு அவர் என்ன பண்றார், காட்டுக்கு போறார், சந்நியாசம் எடுத்துக்கிறார். அதுக்கு பேர் என்ன பேருனா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அடைந்தவர்கள் எடுத்துக்கொள்ற சந்நியாசம். அது பாத்தீங்கன்னா அவசியமானு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. ஆனா லோகத்தை கைட் பண்ணணும், லீட் பண்ணணும்ன்றதுக்காக பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அனுபூதி அடைஞ்ச பிறகு சன்னியாசம் எடுத்துப்பாங்க. ரமண பகவான்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சிருங்கேரி மடத்துல இருந்து கேட்கறாங்க, சன்னியாசம் எடுத்துங்க அப்படின்னு. அவர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு, அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவசியம் இல்லைன்னா அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, நிஷ்டையை அடைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் இந்த வேஷத்தை போடுறதுனால என்ன லாபம் அப்படின்னு சில மகான்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசமே இல்லாம அனுபூதி சுரூபமா அவங்க இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னா லீட் பண்ணணும், இந்த சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கைட் பண்ணணுன்றதுனால அவங்க முறையா சன்னியாசம் எடுத்துப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது கேட்டகரி விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்நியாசம். முதல்ல வித்வத் சந்நியாசம், 2வது விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வீட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே வைராக்கியம் வந்த மாத்திரத்துல போயிடுறது குருநாதர்கிட்ட. போயிட்டு குருநாதருக்கு சேவை பண்ணிக்கிட்டு மெதுவா சிரவண மனனம் நிதித்தியாசனத்தை பண்றது. அறிந்து கொள்வதற்காக, இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய சந்நியாசத்துக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம். வேத்தும் இச்சா விவிதிஷா, அறிந்து கொள்வதற்கு இச்சையினால் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம். அப்போ ஒரு முமுக்ஷுவா இருந்தான் அப்படின்னா அவன் எல்லா கருமத்தையும் விட்டுட்டு குருநாதரை சரணாகதி பண்ணி சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அதுலேயே தொடர்ந்து சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படியே அனுபூதி வரைக்கும் போயிட்டு போறார். அப்ப 2 பேருக்கு கருமங்களை சாஸ்திரங்கள் விதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. யாரு முமுக்ஷுவோ அவனுக்கு கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், முமுக்ஷுவா மாறுங்க. 70-80 வயசு ஆகியும் கண்ட கர்மத்தை பண்ணிட்டு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு பார்க்கறதுக்கு சின்ன பசங்களா இருந்தா நான் மூஞ்சிலே குச்சி நல்ல தலையில குட்டலாம் போல இருக்கும், புத்தியே வரமாட்டேங்குது. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டகரி, நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க லட்சியம் என்ன?
ஆத்மாவை அடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இதே வாங்க, இது நிவர்த்தி மார்க்கம்னு பேர். இது 100% என்ன வேலை? நான் தான் சொல்லுவேன், பன் பட்டர் ஜாமை தவிர்த்துட்டு வேற எதுக்காகவும் இந்த வேலை இந்த உலகத்துல கர்மம் பண்றதுக்கு அவசியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு போஜனம் இல்லை, அப்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இருக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் வச்சிருக்கீங்க, நல்லபடியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தான் வைராக்கியம் இருக்கு அப்படின்னா வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க. பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு முழுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இந்த சுவாத்தியாயத்தை திரும்ப 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 இங்க பண்ண வேண்டிய வேலை அவ்வளோ இருக்கு. உங்க டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா அஞ்ஞான விஷயங்களையும் இந்த லோக்கத்தை பத்தின விஷயங்களையும் குவிஞ்சு கிடக்குது. அதை கிளியர் பண்றதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகும்னு தெரியல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல இந்த ஆத்ம ஞானத்தையும் வாங்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நீங்க எத்தனை ஜென்மங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணணும்னு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, இந்த புத்தியை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளோ பதிவு ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேலை பண்ணிட்டு இருக்க, மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்மத்துல ஈடுபடுறதுக்கு அதனால தான் சொல்றோம், வானப்பிரஸ்தனுக்கே கர்மத்துல ஈடுபடுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்ப முமுட்சுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முமுட்சுவா இருக்கிறான் அப்படின்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு வெறுமனே சுவாத்தியாயம் ஓங்கார், இந்த ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே ஒரு சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சர்வ கர்ம சந்நியாசம். சர்வ கர்ம சந்நியாசம் இதுல இருந்து ஆச்சாரியார் ஒரு விசாரத்துக்குள்ள போறார். இந்த விசாரம் ரொம்ப அவசியம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா நிறைய சொல்றாங்க. ஆச்சாரியாரோட பாஷ்யத்தை மெதுவா கண்டினியூ பண்ணி அப்ப ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆத்மாவும் ஞானியும் வேற வேற இல்லை. ஆத்மால நிலை பெற்ற ஞானி தான் ஆத்மானு அபிமானி, அகம் பிரம்மாஸ்மின்னு. அந்த பிரம்ம தத்துவமா இருக்கிற அந்த அவனிடத்துல கர்மம் சம்பவிக்காது, அவனை விட்டுருங்க. இந்த ஆத்மாவை அடையணும்னு எவன் பிரவருத்தி பண்றானோ அவனுக்கும் கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். வெளியில போய் கர்மம் பண்ணிக்கிட்டு இந்த ஞானத்தையும் சேகரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் சொல்லுது நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை. ஆனா வெளியில வேலைக்கு நீங்க போனீங்கன்னா, எந்த கர்மத்துல ஈடுபட்டாலும் அந்த கர்மம் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது? நான் கர்த்தா, நான் போக்தான்ற எண்ணம் தான் அங்க தேவைப்படுது. அப்போ ஒரே காலத்துல வந்து ரெண்டுத்தையும் டிராவல் பண்ண முடியுமா? காலையில 1 மணி நேரம் நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லைன்னு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு இருந்தா அது என்ன ஆகும்? விஷத்தை ஒரு பக்கம் குடிச்சிட்டு ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அப்ப அதுக்காக சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கிரகஸ்தாசிரமத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்றேன் அப்படின்னு கர்த்திருவம் இருக்கும். ஆனா பலனை எல்லாத்தையும் ஈஸ்வரன் மடத்துல போட்டுட்டு என்ன பண்றது? கர்மயோகமா பண்ணுங்க. அதுவும் யாருக்கு அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் தான். வானப்பிரசத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதையும் நியூட்ரல் பண்ணிட்டு வெறும் உபாசகனா இருந்தது. கண்ட கர்மத்துக்கு போகாதீங்க. வெளியில பப்ளிக்கோட இன்டராக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாம் பொல்யூஷன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இழுத்து விட்டுரும் எல்லாமே. அப்ப என்ன பண்றது? உலகத்துல இருக்கிற எந்த கர்மங்களையும் 10 பேர் சேர்ந்து பண்ற எந்த கர்மத்தையும் பண்ணாதீங்க. பேசாம ஒதுங்கி இருந்துகிட்டு நல்லா ராம் 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 சொல்லிக்கிட்டு பேசாம ஓங்காரத்தையோ இஷ்ட தேவதா மந்திரத்தையோ ஜபிச்சுக்கிட்டு நல்ல விரதங்களை இருந்துகிட்டு பேசாம இருந்துகிட்டு. இதுக்கப்புறம் சன்னியாசம் இன்னும் நல்ல தீவிரமாகுது அப்படின்னா, சன்னியாசம் எடுத்துக்கிட்டு அந்த கர்மங்களை விட்டுட்டு வெறுமனே பிரணவ ஜபத்தையும் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த விசாரத்தையும் பண்ணிட்டு வேற எல்லாத்தையும் விட்டுட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம தனியா இருந்துட்டு ஞானத்துல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியன் சொல்ல வர்றாரு. நமக்கு தான் உடனே தெரியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வருமே. இப்போ உங்களுக்குலாம் நிறைய சந்தேகம்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் இப்ப நீங்க கேட்கலாம். ஆச்சாரியர் பதில் சொல்ல போறார். என்னென்ன? அதையேவ பகவான், ஆகையினால் பகவான், நாராயணக, யாரு பகவான்? யாரு? நாராயணன், கிருஷ்ண பரமாத்மா சாட்சாத் அவதாரமா இங்க வந்திருக்கார், பூரண அவதாரமா. அவர் என்ன பண்றாரு? சாங்கியான் விதுஷக அவிதுஷகச்ச கர்மினக. 2 கேட்டகரியை பிரிக்கிறோம். ஒன்னு கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கருமிகள் ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல இச்சை உள்ளவங்க. குருநாதர் மூலமா கொஞ்சம் சிரவணம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு. இதுக்கு மேல சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதான் ஞானம். நான் வேற இது வேறன்னு பிரிச்சு அறியறது தான் ஞானம். இப்போ நம்ம 80 பேர் 85 பேர் இருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர் கிடைச்சிருது. நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்கள்னு பேர். தெரிஞ்சு போச்சா? நான் வேற இது வேற. லிட்ரலா தெரிஞ்சிச்சா? ஆமா, லிட்ரலா தெரிஞ்சிச்சு சுவாமி. புரியுது சாமி, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இந்த தேகம் பார்க்கறதுன்னு தெரியுது சாமி. நான்ல நிக்க முடியல, ஆனாலும் நான் பார்க்கிறேன். இது வேற டேபிள் மாதிரி நான் இதை பார்க்கிறேன், லேப்டாப் மாதிரி இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு இந்த தேகத்தை நான் இல்லை அப்படின்னு உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா நீங்க சாங்கியர்கள். இந்த சாங்கியர்கள் தனி. இதுக்கு அந்நியமா வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே
கருமிகளா இருக்காங்க. ஏகப்பட்ட கருமிகள், உலகம் ஃபுல்லா கருமிகள், 99%. இந்த 2 கேட்டகரியும் இவர் என்ன பண்றார், நாராயணன் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், சாங்கியான் விதுஷக, சாங்கியர்கள்னு சொல்லக்கூடிய ஞானிகள். நம்ம எல்லாம் ஞானிகள் தான். இப்போ 31வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சுட்டோம்னாவே ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் கருமினக அவிதுஷக, கருமிகளா இருக்கக்கூடிய அஜ்ஞானிகள். நான் யாரு நான் கர்த்தான்ற எண்ணத்தோட தேகத்தையும் நானையும் பிரிச்சு பார்க்காம யார் இருக்காங்களோ அந்த அஜ்ஞானிகள், கருமிகள். இந்த 2 பேரையும் பிரவிபஜ்யனா நன்றாக விபாகம் பண்ணி, ஆச்சாரியர் கிருஷ்ணர் என்ன பண்றார், நல்லா விபாகம் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, துவே நிஷ்டே கிராகயதி, 2 விதமான லைஃப் ஸ்டைல், 2 விதமான வாழ்க்கை முறைகளை பாத்தீங்கன்னா நமக்கு பிரிச்சு கொடுக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், 2 விதமான லைஃப் ஸ்டைல இந்த உலக மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். ஒண்ணு கருமிகளா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றார், நீ இத பண்ணு அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றார், நீ இத பண்ணுப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றார். இந்த உலகத்துல 2 வாழ்க்கை முறைகள், ஒன்னு கர்ம மார்க்கம், இன்னொன்னு ஞான மார்க்கம். இத பாத்தீங்கன்னா ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் இது 3வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகமா 3 பக்கத்துல போட்டுக்கலாம். 3வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஞான யோகேன சாங்கியானா, யாரெல்லாம் வேதாந்தம் கேட்க வந்தீங்களோ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகணும். நிஷ்காமிய கர்மம் தான் பண்ணணும், உங்களுக்கு வேற வழியே இல்லை. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நிஷ்காமியமா கர்மம் பண்ணிக்கிட்டு எப்படா இது உங்களோட கர்த்தவியம் முடியுமோ அது வரைக்கும் ஏக்கத்தோட இருக்கணும். எப்படா பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணிட்டு முழுசா இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்ற ஏக்கத்தோட என்ன பண்ணணும், கர்மத்தை பண்ணணும். வேற வழி இல்லையேன்னு கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஐயோ வேற வழி இல்லையே, ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, விட்டா நம்ம இங்கேயே இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதையே படிச்சுக்கிட்டு இருக்கலாமே, எல்லா கிளாஸ்லையும் சுவாமியோட 3 கிளாஸ்லையும் அட்டன் பண்ணலாமே, பண்ண முடியுதா, பண்ண முடியல, வேலைக்கு போகணுமே, பொட்டாட்டி குழந்தைங்களாம் இருக்குது, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணணும். ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாம் பண்ணணும், ஒவ்வொருத்தர் கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வேற, அவங்களுக்கு தான் லைஃப் ஸ்டைல் சொல்லுது, நீ கருமியா இருக்க, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க, நீ கர்மத்தை பண்ணு. எப்படிப்பட்ட கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, கர்மயோகேன யோகினா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா கருமிகளா இருக்கிறவங்க எல்லாம் கர்மயோகத்தை பண்ணுங்க. ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணிட்டு எந்த பலன் சித்திக்குதோ அந்த பலன்களை ஈஸ்வரனுக்கு கொடுத்துட்டு, என்னோட டியூட்டி, பகவான் எனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்காரு, கிரகஸ்தாசிரம ரோல் கொடுத்துருக்காரு, நான் இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்ற வெறும் மனசுல ரோல் எடுத்துக்கிட்டு எல்லா பலன்களும் என்ன கொடுக்குறாரோ அது ஈஸ்வரனோட பிரசாதம் அப்படின்னு அவங்க பண்ணட்டும் ஒரு லைஃப் ஸ்டைல். அப்ப கருமிகளா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கர்மயோகம். அதே நேரத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லை, சாமி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கர்மா பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பண்பற்றி ஜாமுக்கு ப்ராப்ளம் இல்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தமும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஏன்பா நீங்களே பார்த்துங்க, எல்லாத்தையும் நான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறேன், அதனால கல்யாணம் காது குத்தெல்லாம் நீங்க போங்க, எந்த லோக்கத்துல எந்த ஃபேமிலியில என்ன நடந்தாலும் என்னை கூப்பிடாதீங்க, நான் பார்த்தீங்கன்னா வேற பக்கம் போறேன், நான் பார்த்தீங்கன்னா மகாபிரஸ்தான், நான் ஒரு பெரிய பாதையில போறேன், மோட்ச பாதையில, அதனால என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, காலையில இருந்து 3 வேளை நல்லா பாடம் கேட்டுக்கிட்டு நல்லா ஓங்கார உபாசனை பற்றி நான் பாட்டுக்கு இதில் போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. சின்னவங்க பண்ணட்டும், வயசில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே போகணும் அங்கே போகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க பண்ணட்டும், ஆனால் நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த சாங்கியர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஞானம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, நான் வேற, இந்த தேகம் வேற, இந்த உலகம் தேகம் எல்லாம் பொய், கனவு மாதிரி, நான்ல நிற்கணும், அதுதான் மோட்சம் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ அந்த சாங்கியர்களுக்கு என்ன ஞான யோகம், ஞான யோகம். ஞான யோகம்னா என்னது, தச்சிந்தனம் தற்கதனம் ததன்யோன்ய பிரபோதனம். திரும்ப திரும்ப அதையே பேசுறது, திரும்ப திரும்ப அதையே சிந்திக்கிறது, திரும்ப திரும்ப அதையே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அதுலயே நிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனா உலகம் என்ன பண்ணும், உலகத்தோட சேர்ந்தீங்கன்னா, ஃபேமிலியில இருக்க மற்றவங்களோட சேர்ந்தீங்கன்னாவே இழுத்துட்டு போயிடுவாங்க. அது குழந்தையா இருக்கட்டும், பேர குழந்தையா இருக்கட்டும், எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுக்க வச்சிருவாங்க. அப்போ ஒதுங்கி நிக்கிறது தான் இருந்துகிட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா தான்ல நிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, அதுக்கு தான் ஞான யோகம்னு பேர். அப்போ 2 விபாகம் பண்ணியாச்சு, கருமிகளுக்கு கர்ம யோகம்,
ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு ஞானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது அனுபூதிக்காக ஞான யோகம் அப்படின்னு 2 விபாகம் பகவானால பிரிச்சு 2 வாழ்க்கை முறைகளா சொல்லப்பட்டிருக்கு. உடனே ததாச்ச புத்திராயாக, இது பாத்தீங்கன்னா புத்திரனுக்காக வியாச பகவான் பாத்தீங்கன்னா சொல்ற. ததாச்ச புத்திராய ஆக பகவான் வியாச பகவான் என்ன பண்றார், மொத்த சர்வஜனாச்சே. கிருஷ்ண துவைப்பாயன்னு நம்ம சொல்றோம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. டெய்லி நம்ம பாத்தீங்கன்னா வியாசருக்கு நமஸ்காரம் காலையில பண்றோம். வியாசர் தான் விஷ்ணு தான் வியாசர், 2 பேர் வேற வேற இல்லை. நம்ம லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வியாச பகவானா விஷ்ணு தான் வந்தார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மொத்த சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட புத்திரன், யாரு புத்திரன், சுகமுனிவர். சுகமுனிவருக்கு பாத்தீங்கன்னா இந்த வச்சனத்தை சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா துவா விவா மதௌ துவௌ இமௌ அதபந்தானௌ மந்திரம் இருக்கு மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா 241 6. துவௌ இமௌ அதபந்தானௌ, இந்த 2 மார்க்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு வியாசர் தன்னுடைய குழந்தைக்கு புத்திரனுக்கு சொல்கின்றார். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ததாச்ச, அது போலவே இன்னொரு மந்திரமும் இருக்கு. கிரியாபதச்சைவ புரஸ்தாத் பశ్చాத் சந்நியாசஸ்ச அப்படின்னு. முதல்ல கிரியாபதச்ச ஏவ புரஸ்தாத், முதல்ல கர்ம மார்க்கம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முதல்ல பண்ண வேண்டியது எது அப்படின்னா நிஷ்காமிய கர்மம். நிறைய பேருக்கு ஏன் கர்மம் விட்டு போகல தெரியுங்களா? 70-80 வயசு ஆகி கர்மம் விட்டு போகல. கர்மம் விடாது. எப்ப நீங்க கர்ம யோகம் பண்ணுனீங்களோ அப்போ உங்க கர்மம் உங்களை விட்டுரும். சொல்ல போறோம் கர்ம யோகத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களை கையை காலை பிடிச்சி இழுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் பிரகிருதிக்கு ஒன்றும் பண்ணல, ஈஸ்வரனுக்கு ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க ஈஸ்வரனுக்காக பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு ஒரு பூஜைகளையோ அன்னதானத்தையோ அனுஷ்டானங்களையோ எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரனுக்குன்னு பண்ணிக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணிருக்கோம், அது பகவான் பாப்பார். ஐயோ பாவம், இவன் நமக்காகவே எல்லாம் பண்றான், அவனை கொஞ்சம் லைட்டா பந்தத்துல இருந்து விலக்கி விட்டுருவார். அப்ப யாரெல்லாம் பந்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல் காரியம் கிரியாபதஸ்ச. கிரியாபதம்னா கர்ம மார்க்கம். முதல்ல கர்ம மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்ணணும். கர்ம மார்க்கம்னா வெறும் பேய் மாதிரி வேலை பண்ணுங்க. வேலை பண்றது நான் எங்கேயுமே தடுக்கவே மாட்டோம், சாஸ்திரம் தடுக்காது. பெரியவங்க எல்லாம் பண்ண காரியத்தை விவேகானந்தரோ இல்ல ராமகிருஷ்ண விவேகானந்தரா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா நம்ம சங்கரரா இருக்கட்டும், என்னோட குருநாதர் என்னோட ஆச்சாரியர் நிறைய மகான்கள் பண்ண காரியத்தெல்லாம் நம்மலாம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் பண்ற காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பேய் மாதிரி 4% பண்ற காரியத்தை ஒரு ஆள் பண்ணிட்டு இருப்பாங்க 24 மணி நேரம். ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க பிரயோஜனத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல இந்த கர்மம் எல்லாம் ஈஸ்வரனுக்காக அப்படின்னு பண்றீங்களோ ஒரு பெரிய பலம் வர ஆரம்பிச்சிடும். பேய் மாதிரி வேலை செய்யலாம், ஆனா பலனோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கும். இது முதல்ல அனுஷ்டானம் பண்றது. முதல்ல கிரியாபதச்சைவ புரஸ்தாத், முதல்ல புரஸ்தாத்னா முதல்ல இந்த கர்ம மார்க்கம் சொல்லக்கூடியது கர்ம யோகம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பశ్చాத் சந்நியாசஸ்ச. இந்த கர்ம மார்க்கத்தை பண்ண என்ன ஆகும், நிஷ்காமிய கர்மம் பண்ண சொல்லக்கூட சமத்துவம் யோக உச்சியதே. மனசுல மெதுவா பிரசாதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிரசாதம் வேறன்னு. பிரசாதம்ல என்ன தெரியுங்களா, மனசாந்தி. ஒருத்தருக்கு நிஷ்காமிய கர்மம் பண்ண மனசுக்குள்ளார ஒரு அலாதியான சாந்தி உண்டாகும். அந்த சாந்தி எப்படிப்பட்டது அப்படின்னா போகாத சாந்தி. அப்படியே ஒரு தரங்கம், ஒரு அலை போயிட்டே இருக்கும், ஒரு வேவ் போயிட்டே இருக்கும், மனசாந்தியா இருக்கும். எதை பத்தியும் ஆசை இருக்காது, எதை பத்தியும் பண்ணணுன்ற எண்ணம் வராது. நல்லா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆக எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சோம். இந்த மனசாந்தி உண்டாக கர்மத்துல பிரவருத்தி பண்ணும் போது எதுக்கு இதை பண்றோம், மனசு சாந்தியா இருக்கு, எதுக்கு போகணும், எதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஏன்னா கர்மங்கள் எல்லாமே விக்ஷேபப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ளார அந்த சுகம் அனுபவிக்க கர்மத்திலிருந்து வரக்கூடிய சுகத்தை அவன் என்ன பண்ணுவான், தியாகம் பண்ணுவான். தியாகம் பண்ணோட சமத்துவத்தம் சமநிலை அடைஞ்சிருவான். கர்ம யோகத்தினால அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சந்நியாசத்தை பிறகு எடுத்துக்கணும். அதான் சொல்லுது பశ్చాத் சந்நியாசஸ்ச. மனசோட சமநிலையை அடைந்தவன் என்ன பண்ணட்டும், சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அப்ப முதல்ல பிரவருத்தி மார்க்கம்,
ரெண்டாவது நிவர்த்தி மார்க்கம். இதை கிளியரா சொன்னீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் ஃபுல்லா கர்மத்தை நீங்க விட முடியாது. ஆனா அதை எல்லாத்தையும் கர்ம யோகமா பண்ணுங்க. அதுக்கு பேர் பிரவிற்த்தி மார்க்கம். 101 மகரிஷிகளை படைச்சு அவங்களுக்கு கர்ம மார்க்கத்தை கொடுத்தார் அப்படின்னு முதல்ல சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதே நம்ம அதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் சனக சனந்தனாதி முனிவர்கள் 4 பேரை ஞானத்தையும் வைராக்கியத்தையும் உடையவங்களா படைச்சு அவங்களுக்கு நிவர்த்தி மார்க்கம் சொல்லக்கூடிய சந்நியாச மார்க்கத்தை கொடுத்தார் அப்படின்னு சிருஷ்டியோட ஆரம்பத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. அப்ப இந்த மொத்த சிருஷ்டிலையும் 2 லைஃப் ஸ்டைல். முதல்ல கர்ம மார்க்கம், பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு தான்ல நிக்கிற சந்நியாச மார்க்கம். ஏத்தம் ஏவ விபாகம், இந்த விபாகத்தையே ஏத்தம் ஏவ விபாகம், இந்த விபாகத்தையே புனக புனக தர்ஷயதி பகவான். இதே விஷயத்தை பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, கிருஷ்ண பகவான் என்ன பண்றார், திரும்ப திரும்ப இந்த மொத்த பகவத்கீதையிலையும் இந்த 2 சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒன்னு கர்ம மார்க்கம், இன்னொன்னு ஞான மார்க்கம். ஒன்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தோடைய கர்ம யோகம், இன்னொரு பாத்தீங்கன்னா ஞான யோகம். இந்த 2த்தையும் பகவான் என்ன பண்றார், திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், தத்வவித்து அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. 3:28 3வது அத்தியாயத்துல 28வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லி முடிக்கிறார். தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்துவவித்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், 28 3:28 3:27 எல்லாம் வரிசையா வருது. முதல்ல பாத்தீங்கன்னா தத்துவத்தை தெரிஞ்சவனை பார்த்துக்கலாம். தத்துவத்தை தெரிஞ்சவன் என்ன பண்றான், நான் வேற, இந்த தேகாதிகள் எல்லாம் வேற, இந்த தேகம் முதல் கொண்டு இந்த லோகம் எல்லாமே மாயா கல்பிதம், இது எல்லாம் மாயாவோட விஸ்தாரம். இதெல்லாம் ஒரு மெஜிஷியன் எப்படி உன்னை கிரியேட் பண்றானோ அதே மாதிரி ஈஸ்வரனின் மாயையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணி காட்டுறான். இது எதுவுமே சத்தியம் இல்லை, இது எல்லாம் மாயான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வேற இது வேற அப்படின்னு தத்துவத்தை அறிந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு குணா குணேஷு வர்த்தந்தே, 3 குணங்களுடைய மாயை இது எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அந்த 3 குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு, சலனம் நடக்குது. நான் ஒன்றையும் செய்யவில்லை, நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு எந்த கருமத்தோடையும் இவன் அட்டாச்மெண்ட் ஆகிறதே இல்லை. வெறும் பார்ப்பவனா மட்டும் தத்துவ ஞானி நிற்கிறான். அதே நேரத்துல நீங்களும் நானும் அஜ்ஞானியா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரகிருதே கிரியமானானி 27வது ஸ்லோகம், பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களும் மாயையினால செய்யப்படுது, 3 குணங்களோட காரியம். இப்ப பேசுது எது பேசுது, வாக்கு பேசுது, என்னோட வாக்கு. இந்த உடம்பு ஆக்ஷன்லாம் பண்ணுது, இதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களோட காரியம். இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயையோட 3 குணங்களோட காரியம். இதுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கர்ம, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மாறிக்கிட்டே இருக்கு. சத்துவகுணம் வரும்போது நல்ல காரியங்கள் பண்றோம், தமோகுணம் வரும்போது நல்லா தூங்குறோம், நல்ல ரஜோகுணம் போகும்போது ஊர்பட்ட வேலையை பண்ணிட்டு இருக்கோம். யாரு பண்றா அப்படின்னா குணங்கள் பண்ணுது எல்லா காரியத்தையும். ஆனா நம்ம பிரிச்சு பார்க்காததுனால, நானையும் இந்த தேகாதிகளையும் பிரிச்சு பார்க்காததுனால அகங்கார விமூடாத்மா, இந்த அகங்காரம் பிடிச்சவன் அஜ்ஞானி, விவேகம் இல்லாதவன் என்ன பண்றான், நான் பண்றேன் அப்படின்னு தன்னை கர்த்தான்னு அகம் கர்த்தா இதி மன்யதே, தன்னை கர்த்தா என்று நினைத்துக் கொள்கின்றான். அப்போ 27 28 3வது அத்தியாயத்துல புக் எடுத்து பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும். எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோனோ அதெல்லாம் எடுத்து வெறும் இதை மீனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்காக தான் புக்கு நான் வாங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 823வது நம்பர் இதுல கீதா பிரஸ் புக்கு எடுத்து பார்த்துக்கணும் அப்பப்போ. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு தத்துவவித்து என்ன அர்த்தம், தத்துவத்தை அறியாதவன். அவன் என்ன நினைக்கிறான், அகங்கார விமூடாத்மா, அகங்கார பிடிச்சவன், முட்டாள் மூர்க்கன். அவன் என்ன நினைக்கிறான், கர்த்தா அகமிதி மன்யதே, நான் கர்த்தா என்று தன்னை நினைக்கின்றான். ஆனா அதே நேரத்துல தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், தத்துவவித்து து, தத்துவவித்து து. ஆனால் தத்துவத்தை அறிந்தவனோ ந அகம் கரோமி, நான் எந்த கருமத்தையும் செய்யவில்லை அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, இது ததாச்ச, அது போலவே இன்னொரு மந்திரமும் 5:13 சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கர்மாணி மனசா சன்யஸ்யாஸ்தே சுகம் வசி. ஜெயலட்சுமி அம்மா கேட்டீங்கல்ல, நீங்க மற்றவங்க சாஸ்திரம் படிச்சவங்கலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மனநத்துல. என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிஸ் வேற, இப்ப பண்ணிட்டு இருக்க ப்ராக்டிஸ் ஒரே ஒரு ப்ராக்டிஸ்.
யார் யார் பேசுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கு, நான் பார்க்கறேன், நான் பண்ணல, எந்த காரியம் பண்ணும்போதும் நான் பண்ணலன்னு மனசுல ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எந்த கர்மா நடந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும், இப்ப பிராக்டிஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறது இதான் பிராக்டிஸ் பண்றேன். அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, சர்வ கர்மாணி மனசா, மனதினால் எல்லா கருமங்களையும் தியாகம் செய்துவிட்டு. அப்ப நான் யார் அப்படின்னா, இந்த தேகத்துல எதையும் செய்யாமல் வெறும் பார்ப்பவனாக நான் இருக்கிறேன். நான் வெறும் திரஷ்டா, நான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன். இந்த தேகத்துல கருமங்கள் நடக்குது, நான் செய்யவில்லை அப்படின்னு எல்லா கருமங்களையும் மனதினால் தியாகம் செய்துவிட்டு இவன் என்ன பண்றான்? நிற்கின்றான், தத்துவத்தை அறிந்தவன். அப்ப மனன காலத்திலேயே பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. மனன காலத்திலேயே மெதுவா நான் செய்யவில்லை, தேகத்துல காரியம் நடக்குது, நான் செய்யவில்லை, தேகத்துல காரியம் பண்ணுது, மாயா பண்ணுது, திரிகுணம் தான் பண்ணுது அப்படின்னு வெறுமனே தன்னை பார்ப்பவனாவே பார்த்துக்கிட்டு இருக்க. இதுதான் பிராக்டிஸ் மனநத்தில். அடிச்சா இத்தியாதி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு தத்திர கேச்சித்து பண்டிதம் மன்யமானாக, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விசுவாசம் வராது. நிறைய கர்மகாண்டிகள்லாம் இருக்காங்க. நிறைய கர்மத்திலேயே ஆச்சாரியர் சொல்றார், தன்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சவங்க இருக்காங்க, பூர்வ மீமாம்சகர்னு சொல்றோம். வேதத்தோட பூர்வ பாகம் பக்கத்துல நெருங்க முடியாது, அவங்களோட சாமர்த்தியத்துக்கு பக்கத்திலே போக முடியாது. ஒரு கணப்பாட்டம் படிச்சாங்க அப்படின்னா நம்மளாம் ஃபிளாட். ஒரு மந்திரத்தை நம்மளால ஒழுங்கா அக்ஷர சுத்தமா சொல்ல முடியாது, ஒரு ஸ்வர சுத்தமா சொல்ல முடியாது. வைதிகர்கள்ட்ட இருக்கிற சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அக்னி தேவன் எல்லாமே, எல்லா பிராமணர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சுரூபம் பிராமணர்கள்லாம். வேதம் படிக்கிற ஒவ்வொருத்தையும் இருக்கிற நாலேஜ் இருக்கு பாருங்க, அவங்களோட புத்தி சக்திக்கு இந்த உலகத்துல யாருமே முடியாது அவங்களுக்கு. அப்ப ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க புத்தியில எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா, கர்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆயிட்டாங்க. கர்மம், சொர்க்கத்தை அடையணும், கர்மம் பண்ணணும், சொர்க்கத்தை அடையணும், இதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்க. ஏன் சொர்க்கத்தை அடையணும்? அங்க திவ்ய போகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. பூர்வ மீமாம்சர்கள் மாதிரி ஒரு ஞானி புருஷர்கள் வந்து வேதத்தை பத்தின அறிவுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவங்க விஷயத்துல தத்திர அவங்கள்ட்ட இது மாதிரி நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, எங்க கர்மத்தை நிஷ்காமியமா பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்ல மனசு சாந்தமானதுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வெறும் அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க சிந்தனை பண்ணி நான்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க அப்படின்னு இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் ஒரு வேதம் படிச்சவர் ஒரு கர்மகாண்டி கேட்கிறாருன்னு வச்சுங்க, அவர் பண்டிதரா இருக்கார். அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. தத்திரனா இந்த விஷயத்துல, இப்ப விபாகம் பண்ணி சொன்ன விஷயத்துல கேச்சித்து பண்டிதம் மன்யமானாக, பண்டிதம் மன்யாக, தன்னை பண்டிதர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பெரிய பண்டிதர் அப்படி நினைச்சுக்கிட்டு வதந்தி அவங்க சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஜென்மாதி ஷட்பாவ விக்ரியா ரஹிதக அவிக்ரியக அகர்த்தா ஏக அகம் ஆத்மா இது ந கஸ்யத்து சித்து ஞானம் உற்பத்தியதே. அப்ப சொல்ற இதெல்லாம் சும்மாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடும். சாமி இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஒரே வார்த்தையில கர்மகாண்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு நேரம் மணிக்கணக்கா 80 மணி நேரம் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லைங்கன்றான், முடிஞ்சு போச்சு. ஒரே லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க, ஏதோ பாடம் படிச்சுக்கிட்டு ஆத்ம விசாரம் அது இதுன்னு பண்ணிட்டு அதெல்லாம் ஆகிற காரியம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆத்மாவை பத்தி என்ன சொன்னீங்க? ஜென்மாதி ஷட்டு பாவ விகார ரஹிதா. ஆத்மாக்கு லட்சணம் சொல்லியிருக்கோம், 6 விதமான பாவ விகாரங்களும் இல்லாதது. எது? ஆத்மா. நான் அம்மா வயிற்றுல இருக்கிறது, பிறக்கிறது, வளர்றது, அப்புறம் மாற்றத்தை அடைகிறது, தேயறது, ஒரு நாள் செத்து போறது, இது எல்லாம் இல்லாதது ஆத்மா. நம்ம இப்ப லட்சணம் பார்த்திருக்கோம். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, இது மாதிரி 6 விதமான பாவ விகாரங்களும் இல்லாததாக ரஹிதக அவிக்கிரியக, எந்த ஒரு விகாரமும் இல்லாம, கிரியைகள் இல்லாம, அகர்த்தா கர்த்தா இல்லாமல், அபோக்தா அபோக்தானா போகம் இல்லாமல், போகம் செய்யாமல், அது இல்லை நம்ம போட்டுக்கணும். ஏக்க அகம் ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அகம் சொல்றது ஒரே ஒரு ஆத்மா தான், அந்த ஆத்மாவா தான் நான் இருக்கேன் அப்படின்னு. ந கஸ்ய சித்து ஞானம் உற்பத்தியதே, இந்த உலகத்துல ஒருத்தனுக்கும் அந்த ஞானம் உண்டாகாது. முடிஞ்சு வச்சா. யாராவது கணப்பாடிக்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஹோமங்கள் சண்டி ஹோமம் பண்ற ஒரு பிரீஸ்ட போயிட்டு இது மாதிரி நான்ல நிக்கணும்னு எங்க குருநாதர் சொல்லி கொடுக்குறேன், அதெல்லாம் நடக்காதுங்க. அது மாதிரி நடக்கவே நடக்காது.
அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. வாங்க வந்து பூஜை பண்ணுங்க, ஒரு ஹோமம் பண்ணுவோம், சூப்பரான ஒரு ஹோமம், சண்டி ஹோமம் பண்ணுவோம். நல்ல பட்டு புடவை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1,00,000 பட்டு புடவை எடுத்து நல்லா பூர்ணாகுதி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, சொர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து உங்களுக்கு திவ்யமான போகங்கள்லாம் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு வந்து ஆத்மாவாவது ஞானமாவது மண்ணாங்கட்டியாவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 80 பேர் உட்காந்துட்டீங்க, 85 பேர் உட்காந்து காலங்காத்தால ஆத்மா அகம் ஆத்மா ஆத்மா, நான் கர்த்தா இல்லை புக்தா இல்லை. ஓ நீ கர்த்தாயா? நல்லா கர்மத்தை பண்ணி நல்லா போகம் பண்ணி ஆனந்தமா இருக்கிறத விட்டு, நெய்யை சாப்பிட்டு நல்லா ஆனந்தமா இருக்கிறத விட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தா இல்லை போக்தா இல்லை. இது மாதிரி ஞானம்லாம் யாருக்கும் உண்டாகாது. யஸ்மின் சதி சர்வ கர்ம சந்நியாசக உபதிஷ்யத்தை. ஒரு ஞானம், இது மாதிரி ஒரு ஞானம் தெரிஞ்சாதான், உண்டானதுக்கு பிறகுதான் நான் இந்த உலகத்துல ஒன்றும் பண்ண வேணான்னு எல்லா கர்மத்தையும் சந்நியாசம் பண்றது சம்பவிக்கும் நிஷ்டைக்காக. ஒருத்தனுக்கு ஞானமே உண்டாகாது. அப்போ எங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல நிற்கக்கூடிய சந்நியாசம் பண்ணிட்டு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்றது எப்படி சம்பவிக்கும்? இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஞான நிஷ்டைன்னு சொல்லலை. இங்க வந்து 18வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 52வது ஸ்லோகத்துல இருந்து 49 இருந்து 55 வரைக்கும் ஒரு நிஷ்டா பிரகரணம்னு பேரு. இதே விஷயத்த அங்க கொண்டு வர ஆச்சாரியன். பக்கத்துல வந்து ரெஃபரன்ஸ்னு போட்டு நிஷ்டா பிரகரணம்னு 18வது சாப்டர்ல 49 to 55 அதுல வந்து இதே விஷயத்த சொல்ற. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை பத்தின ஞானம் உண்டாகாது. நமக்கு இந்த உலகத்துல எந்த ஞானம் வேணா உண்டாகும். எந்த ஞானம் உண்டானாலும் அதுக்கு நாம ரூப குணங்கள் இருக்கணும். உண்மைதானே? எந்த அறிவு இருந்தாலும் அந்த அறிவுக்கு ஒரு நாமம் இருக்கும், ஒரு ரூபம் இருக்கும், ஒரு குணங்கள் இருக்கும். இது இப்படிப்பட்டது. நான் புஸ்தகத்தை பார்க்கிறேன், புஸ்தகம் இது கீதா புக்கு, இது கீதா பிரஸ்ல பதிப்பிச்சது, இவ்வளோ லென்த்து, இவ்வளோ ஹைட்டு, இது லேப்டாப்பு இந்த கம்பெனியோடது, இந்த மானிட்டர் வந்து பென்க்யூ, இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதை அறிஞ்சாலும் நாமம் ரூபம் குணங்கள் இருக்கும். ஆனா இந்த ஆத்மாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆத்மாக்கு நாமம் இல்லை, ஆத்மாக்கு ரூபம் இல்லை, ஆத்மாக்கு எந்த குணங்களும் இல்லை, ஆத்மாக்கு இது இல்லை அது இல்லை இது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அது எப்படியா அறியறது? கேள்வி வருது இல்லை? எதுவுமே இல்லை அதுக்கு. அப்போ நம்ம அறியணும் அப்படின்னா ஏதாவது ஒன்னாவது ஒரு எம்எம்மாவது இருந்தால் தானே அறிய முடியும். அப்ப அறிய முடியாது. ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியாது. அப்ப ஆத்மாவை அறிய முடியல அப்படின்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்றது? கர்மத்தை தியாகம் பண்ணி நிஷ்டையை தான்ல நிற்கிறதுன்ற நிஷ்டையை சம்பாதிக்கிறது முடியாது. ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாதான் ஆத்ம ஞான நிஷ்டை சம்பவிக்கும். அந்த ஆத்ம ஞான நிஷ்டைக்காக தான் சர்வ கர்ம சந்நியாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே அகம்ல நிக்கிற நிதித்தியாசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? அப்போ ஒருத்தருக்கு முதல்ல ஞானம் உண்டாகணும். அதனால இந்த ஞானம் யாருக்கு உண்டாகாது அப்படின்னு பூர்வபக்ஷி கர்மகாண்டி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் சித்தாந்தி சொல்றார், இல்லப்பா நீ சொல்றது தப்பு. ஏன்னா ந ஜாயத்தே இத்தியாதி சாஸ்திர உபதேச ஆனர்த்தக்கியாத். இந்த ஞானம் உண்டாகவே உண்டாகாது அப்படின்னா வேதத்துல உபனிஷதங்கள் கத்தி கதறி இதே விஷயத்த சொல்லுது. இந்த பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் அப்படின்னு ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பத்தி 11 இருந்து 31 வரைக்கும் இத்தனை ஸ்லோகங்கள் சொல்றாரு. இந்த பகவத்கீதை ஃபுல்லா வந்து சொல்ல போறார் ஆத்மாவை பத்தி. 13வது சாப்டர்ல இன்னும் அதிகமா சொல்ல போறார். அவர் என்ன அவருக்கு அறிவு இல்லையா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அறிவு இல்லாமையா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு அப்படின்னா இந்த ஞானம் உண்டாகவே உண்டாகாது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா எப்படி இதை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார்? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது எதுக்காக? இந்த ஞானம் அவனுக்கு உண்டாகணுன்றதுக்காக தான். அப்ப இந்த ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது, ஆத்ம தத்துவத்தை பத்தின நிர்குண நிராகார ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபதேசம் என்னன்னா சாஸ்திர உபதேச ஆனர்த்தக்கியாத். இந்த சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாமல் யூஸ்லெஸ் ஆயிடும். இந்த உபதேசமே தேவையில்லை. வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போடலாம். ஏன்னா அதை படிக்கிறதுனால எந்த ஞானமும் உண்டாகாதுன்னா தூக்கி போடலாம். ஆனால் இப்போ பரம்பரையாக படிச்சுட்டு இருக்கோமா, கிருஷ்ணரும் ராமரும் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா மகரிஷிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கதறி இதை எப்படியாவது இந்த ஞானத்தை ஒருத்தருக்கு உண்டு பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டெய்லி மணிக்கணக்காக ட்ரை பண்ணுறேன்ல. எதுக்காக ட்ரை பண்ணுறேன்? திரும்ப 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 ஒரே விஷயத்த
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கூட பேசும்போது சில பேர்லாம் தப்பா பேசுவாங்க. ஐயோ நான் எனக்கு தலையிலே குட்டிப்பேன், ஐயோ என்னடா அது இவ்வளோ மெனக்கெட்டு நான் பேசுறேன், அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தப்பா பேசுறாங்களே அப்படின்னு. சில பேர் நல்லா பேசுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா இன்னும் அபியாசம் பத்தல. அப்ப திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு, தலையிலேயே குட்டி திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சின்ன வயசுல எல்லாம் வாய்ப்பாடு படிச்சிருப்போம்ல, டேபிள்ஸ் படிப்போம். டேபிள்ஸ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி படிச்சு முடிச்சிடுறோமானா இல்லை, திரும்ப மெமரிஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப 2 2 4 2 2 4 4 உட்காந்து படிச்சிருக்கேன். அந்த மாதிரி திரும்ப படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்னும் பத்தலை, உள்ள உரைக்கல அப்படின்னு தெரியுது. அப்போ எல்லா பெரியவங்களும் இவ்வளவு உபதேசங்கள் பண்ணியிருக்காங்களே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும். இந்த ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது அப்படின்னா எதுக்காக உபதேசம் பண்ணணும், யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல, யதாச்ச மேலும் எந்த விதமா சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத், ஒரு அருமையான லாஜிக் வந்து சங்கரர் வந்து சொல்றார். சாஸ்திரத்தோட உபதேச சாமர்த்தியத்தை வச்சுக்கிட்டு வேதத்தோட பூர்வபாகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசம், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. வேத மந்திரங்கள் பூர்வபாகத்தில் இருக்கிறது. அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தர்ம அஸ்தித்வ விஞ்ஞானம் கர்த்துகுச்ச தேகாந்தர சம்பந்தி ஞானம் ச உபபத்தியதே. இந்த வேதத்தை வந்து நம்ம படிக்கிறோம். வேதத்தை படிக்கிறதுனால வேதம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். வேதம் என்னது? சத்தியம். அந்த வேதம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்லுது தர்மத்தை பத்தி பேசுது. யாகாதிரேவ தர்மஹா, யாகம் தான் தர்மம், கர்மம் தான் தர்மம், நம்ம பண்ற கர்மம் தான் தர்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இதை பண்ணுனா இது கிடைக்கும், இதை பண்ணுனா அது கிடைக்கும்னு சோமேன ஏஜேத்த சொர்க்க காமக, சோம யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், அக்னிகோத்திரம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நிறைய கர்மங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேதமானது என்ன பண்ணுது, சொர்க்கத்தை அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாயங்களை சொல்லுது. சொர்க்கத்தை பத்தி சொல்லுது. சொர்க்கத்துல இருக்கிற இந்திரன் இருப்பான், ஐராவதம்ன்ற ஞானம், இங்க யானை இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வஜ்ராயுதத்தை வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து ரம்பா, ஊர்வசி, திலோத்தமெல்லாம் இருக்காங்க, நிறைய மியூசிஷியன் இருக்காங்க, டான்ஸ் நடக்கும், நல்லா திவ்ய போகங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லி நமக்குள்ளார அதை பற்றின ஞானத்தை உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லை, கர்த்துகுச்ச தேகாந்தர சம்பந்தி விஞ்ஞானம். நீ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தாவா இருந்துக்கிட்டு இந்த யாகங்களை இந்த கர்மங்களை பண்ணின அப்படின்னா நீ இறந்த பிறகு இந்த லோகத்துக்கு அந்நியமா இருக்கிற அந்த சொர்க்கத்தை அடைவாய், பித்ரு லோகங்களை அடைவாய், அங்கு உனக்கு இந்த பதவி கிடைக்கும், இந்த கர்மத்துக்கு இந்த பதவி கிடைக்கும், இந்த போகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள், அந்த வேத மந்திரங்கள்ல இருக்கிற சாமர்த்தியம் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுது, விஞ்ஞானத்தை உண்டு பண்ணுது. அது பொருத்தம். அப்ப வேதத்தோட பூர்வபாகம் சொல்றதெல்லாம் நம்புறீங்கல்ல, கர்மகாண்டிகளை பார்த்து கேட்கறோம். சோமேன எஜேத்த சொர்க்க காமகன்னு சொன்னா நீ யாகம் பண்ற கர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்க. அப்ப வேதத்தோட 2வது பாகம் உத்தர பாகம்னு ஒண்ணு இருக்குல்ல, உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா. கர்மகாண்டிகள் எல்லாம் பூர்வ மீமாம்சாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கர்மகாண்டத்திலேயே இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம சொல்றோம், அப்ப சொர்க்கம் இருக்கு, சொர்க்கத்துக்கு போவன்றதெல்லாம் உனக்கு பூர்வ மீமாம்சால இருந்து தெரிஞ்சது, வேதத்தோட பூர்வ பாகத்துல இருந்து. அதே வேதம் தானே உத்தர பாகத்துல வந்து வேதாந்தமா உபனிஷதங்கள் சொல்லுது, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லைன்னு சொல்லுது இல்ல. 3ஆம் கிளாஸ்லயே 4ஆம் கிளாஸ்லயே என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்தார், சூரியன் உதிக்கின்றான் சூரியன் மறைகின்றான் அப்படின்னு. ஆமா அப்படின்னு 3ஆம் கிளாஸ்ல படிச்சோம்ல, சரின்னு தானே நம்பணும். என்னோட டீச்சர் மாதிரி புத்திசாலி இல்லைன்னு வீட்டில் வந்து டீச்சரை பத்தி பெருமையா பேசுவாங்க. எனக்கு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் அவங்க ஆனா அதே டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரும்போது சொல்றாங்க சூரியன் உதிப்பதில்லை மறைவதில்லை. இப்ப எது உண்மை எது பொய் கேள்வி வருதா? அதே டீச்சர் தான் சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்னு சொல்லி கொடுத்த அதே டீச்சர் தான் சூரியன் உதிப்பதில்லை மறைவதில்லைன்னு சொல்லுது. அப்போ வித்தியாசம் இருக்கா? அதே மாதிரி பூர்வ பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ கர்த்தா நீ கர்த்தா நீ கர்த்தா, நீ போக்தா நீ போக்தான்னு சொல்லி நீ இதை பண்ணு இதை பண்ணு, இதை பண்ணா இங்க போலாம், இதை பண்ணா இதை அடையலாம் அப்படின்னு பூர்வ வேதங்கள் எல்லாமே, பூர்வ காண்டம் எல்லாமே இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஆசையை தூண்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியம் வந்த பிறகு மெதுவா சொல்லுது நீ கர்த்தா இல்லை நீ போக்தா இல்லை அப்படின்னு. அப்போ ஒண்ணு மட்டும் சரி, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால ஆச்சாரிய சொல்றாரு ததா, அது போலவே சாஸ்திராத் தஸ்யேவ ஆத்மனக,
அதே வேத சாஸ்திரம், பூர்வபாகத்துல கர்த்தான்னு சொன்ன அதே வேத சாஸ்திரம் உபனிஷதங்கள் உத்தர பாகத்துல இருக்கிற உபனிஷதங்கள்ல சொல்லுது, தஸ்யேவ ஆத்மனக, கர்த்தான்னு சொன்ன அந்த ஆத்மாவிற்கே அவிக்கிரியத்துவ அகிருத்ரத்துவ ஏகத்வாதி விஞ்ஞானம். நீ கர்த்தா இல்லை, நீ விகாரத்தை உடையவன் இல்லை, நீ பிறப்பதில்லை இறப்பதில்லை, நீ ஒருத்தந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானத்தை பாத்தீங்கன்னா கொடுக்குது. அது மட்டும் எப்படி, கஸ்மாத் ந உபபத்தியதே இது பிரஷ்டவ்யா. அவங்கள பார்த்து நம்ம கேட்கணும், அப்ப வேதத்தோட பூர்வ பாகத்துல சொன்னது மட்டும் சத்தியன்னு நம்புறியே, அப்ப வேதத்தோட உத்தர பாகத்துல சொன்னது மட்டும் என்ன பொய்யாவா போயிடும் அப்படின்னு நீங்க கேட்கணுமா? யாராவது கர்மகாண்டி உங்கள்கிட்ட இது மாதிரி பேசலாம் அப்படின்னா, லோக்கத்துல இருக்க அதெல்லாம் நடக்காதுங்க, லோக்கத்துல போனீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சிம்பிளா ஒரே வார்த்தையில லாஜிக் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, உபனிஷதங்கள் சொல்றதும் வாஸ்தவம். முதல்ல அத்தியாரோப்பம்னு பேரு, அதுக்கப்புறம் அபவாதம்னு பேரு. மொத்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் எங்கேயாவது உங்களை பாத்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது அது என்ன பண்ணுதுன்னா அத்தியாரோப்பம், முதல்ல ஏற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்றது, எல்லாத்தையும் உடைச்சிடுறது. அப்போ அத்தியாரோப்பம் பண்ணி அபவாதம் பண்றதுன்ற மெத்தடு. அப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது புத்தி இருக்காது. சூரியன் உதிக்கிறான் மறைகிறான், அப்ப என் கண்ணுக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்னு தெரியுது. அப்ப அந்த இடத்துல பிரத்யட்சத்தை தான் நம்புவோம். வயசு கம்மி, அனுபவம் கம்மி. அப்ப அறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வர 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 நமக்கு சொல்லுது, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, சூரியன் உதிக்கிறது இல்லை மறைகிறது இல்லைன்னு அப்சல்யூட் ட்ரூத்தை பின்னாடி சொல்லு, அப்பவாதம் பண்ணு. அப்போ மொத்த சாஸ்திரத்திலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அத்தியாரோப்பம், அதுக்கப்புறம் அபவாதம். அப்ப வேதாந்தம் சொல்லக்கூடிய நான் கர்த்தா இல்லை நான் போக்தா இல்லை அப்படின்றது வாஸ்தவம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகாதிகள்ல நடக்கிற கர்மத்தில இருந்து விலகணும், விலகி தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு முடிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விசாரம். இதை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஜி. இவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுதுன்னா நல்ல பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னு. இல்லைன்னா நிர்குண நிராகாரத்தை பற்றி பேசுறதுக்கு உட்கார்ந்து இவ்வளோ நேரம் கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பகவான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்துட்டோம், நல்ல வைராகியத்தை கொடுத்துட்டோம். நல்லா பிரார்த்தனை பண்ணுறேன். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.